குஷியில் இல்லத்தரசிகள். தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்வு. இலவச பேருந்து பயண அறிவிப்பு. விஜய் தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிருக்கான முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு மகளிரிடையே எழுந்துள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பதால் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தும் அறிவிப்பு மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு முழுமையான இலவச பேருந்து பயண திட்டம் ஆகியவை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நிதி அமைச்சர் என். மரிய வில்சன் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான விரிவான செயல் திட்டம் மற்றும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார். தமிழக போக்குவரத்து துறையின் கீழ் தற்போது மொத்தம் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் மொத்தமாக 21,527 பேருந்துகள் மாநிலம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமில்லா இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற முக்கிய வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நோக்கில் விஜய் கடந்த 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அனைத்து வகையான பேருந்துகளிலும் இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை அடுத்தே தற்போது ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் தங்களுக்கு உட்பட்ட பேருந்துகள் மற்றும் நிதி தேவைகள் குறித்த தனித்தனி அறிக்கைகளை தயாரிக்கும் பணிகளில் களமிறங்கியுள்ளன. சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்த விவரங்களை வெளியிட்டு பேசினார். 2026-27 நிதியாண்டிற்கான முதல் பட்ஜெட்டை நிதி அமைச்சர் என். மரிய வில்சன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஆகஸ்ட் 5ஆம் தேதியே சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். மேலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் உட்பட சட்டமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விவாதங்களில் முழுமையாக பங்கேற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அமைதியான முறையில் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் எனவும் சபாநாயகர் கேட்டுக்கொண்டார்.